இன்றைக்கு மாண்புமிகு அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான நிதிநிலை நெருக்கடி அதையெல்லாம் சமாளிச்சு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அம்மா மறைந்ததுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு உங்களால் கழக நிர்வாகிகளால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டம் மிக மிக ஒரு கடுமையான காலகட்டம். முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட கிராமத்திலிருந்து நகரம் வரை வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை தடையில்லாம கொடுத்தோம். இரண்டாவது புயல், டெல்டா மாவட்டம் புயலால புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. விவசாய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு நிவாரணம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓராண்டு நம்ம வெளியிலே வர முடியல. காற்றிலே வைரஸ், அந்த வைரஸால் கொரோனா பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஆட்சியிலே வறட்சி சந்திச்சீங்களா, புயலை சந்திச்சீங்களா, கொரோனா சந்திச்சீங்களா? எதுவுமே இல்ல. ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாயா இல்ல. டாஸ்மாக் கடை மூடியாச்சு. 50,000 கோடி வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எக்ஸைஸ் கிடையாது. அதே போல பெட்ரோல் டீசல் விற்பனை கிடையாது, மூடப்பட்டிருந்தது ஒரு வருஷம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே மைனஸ் ஆகாம, பொருளாதார நெருக்கடி இல்லாம நிதி மேலாண்மையை சரி செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு.